பட்டர் சிக்கன் கிரேவி யூஸ்வலா பண்றது இல்லாம நல்லா பட்டர் மிதக்க ரெடி பண்ண போறோம். இது பண்றதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடுங்க. நான் என்னென்ன அப்படின்றத கீழே கேப்ஷன்ல கொடுத்துடுறேன். இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸும் தயிர் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அகைன் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், நான் 2 வெங்காயத்தை நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் பாதி இதில் சேர்த்து நல்லா கலந்து 30 மினிட்ஸ் வந்துட்டு நீங்க ரெஸ்ட் டைம் கொடுத்துடுங்க. மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் ஆனியன் கூடவே 6 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து ஃபைனா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் அது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பட்டர்லயே வதக்குறதுக்கு அப்புறமா மூடி போட்டு 15 மினிட்ஸ் வேக வைங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு தேவைன்னா அதுவும் சேர்த்து போட்டு மூடி போட்டு நல்லா அந்த பட்டர் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். இது நீங்க கூலானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் திக் அண்ட் கிரீமியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.